மக்களே வணக்கம், வெல்கம் டு லோட் பைரட் ரைடர். தமிழ்ல பார்த்துருப்பீங்க. இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட் தான் பார்க்க போறோம். பயங்கர பிரச்சனை பண்ணுது, ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு, மட்டமான ஸ்லோ. சரின்னு சொல்லி ஹார்ட் டிஸ்க் மாற்றலாம் அப்படின்னு. இதில் வந்து நார்மல் இருக்குது, இப்போ வந்து சாலிட் ஸ்டேட் எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் போட போகிறேன். ஸோ அதை நான் என்ன ஆர்டர் பண்ணுறேன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நம்ம ஃபுல்லாக பிரித்து ஹார்ட் டிஸ்க் கழட்டி புதுசு போட்டு ஓஎஸ் போட்டு ஃபங்க்ஷன் பண்ணுற வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ எண்டு வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அப்படியே தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தூய தமிழில் பேசிட்டேன், சரி பரவாயில்ல. அப்புறம் என்கிட்ட இந்த ப்ராப்பர் ஸ்டுடியோ செட்டப்லாம் கிடையாது. இந்த பாருங்கள், டேபிள் வேலை இது தான் பேசிக்கிட்டு இருக்கேன். லேப்டாப் காமிக்கிறேன். அம்மாடி வெயிட்டாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட லேப்டாப். ஹெச்பி 2016 வாங்கினது. கொஞ்சம் இப்போ ஸ்லோவாகிடுச்சு, ஹார்ட் டிஸ்க்லாம் ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ள ரிப்பேருக்கு போயிடலாம் வாங்க. லேப்டாப் வாரண்டிக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா நீங்களாம் பிரிக்காதீங்க, வாரண்டி கிளைம் ஆகாது. இதெல்லாம் பல வருஷம் ஆகிவிட்டது, அதனால் இதை நானாக பிரிக்கிறேன். பேக்கப் வேணா எடுத்துக்கோங்க ஹார்ட் டிஸ்க்லேருந்து. ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி தான், என்னென்ன வேணுமோ எடுத்துக்கங்க, அப்புறம் நம்ம இதை பிரிக்கலாம். ஸோ இப்போ வாங்க பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை கழட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஸோ ஒன்று, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஸ்க்ரூ இதையும் கழட்டுறேன். ஐயோ, இந்த ஸ்க்ரூலாம் பத்திரமா வச்சுங்க, எங்கேயாவது மிஸ் ஆகிட போகுது. ஸோ இது லாஸ்ட் ஸ்க்ரூ இந்த பேனலில், இதையும் கழட்டி விட்டேன். அப்புறம் எங்கே இருக்குது ஸ்க்ரூ? அப்புறம் இந்த இதில் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரூவையும் கழட்டணும், வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எண்டு ஸ்க்ரூவும் கழட்டணும். இது என்னோட ப்ளூடூத் கனெக்ஷன், இதை நான் கழட்டிடுறேன். ஸோ இதோட 2 ஸ்க்ரூவையும் எடுக்கணும். வாடா ஐயோ, ஒன்று வர மாட்டேங்க, சரியா கழட்டலையோ. ஆர்ஜே பாலாஜி மாதிரி திவாட்டியா வந்தான். திவாட்டியா தேகம் வந்துருச்சு. சார் ஆர்ஜே பாலாஜி மந்திரம் எங்கே பார்த்தாலும் வேலை செய்யுது. அப்புறம் இப்போ இதை கழட்டுறோம். வாடா வந்துருச்சு. தென் இது அதுதான் இல்லையா? எஸ் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த 2 இது கழட்டியாச்சு, இந்த 2 இது, அப்புறம் இந்த 4 கழட்டியாச்சு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வந்து சில டைம் இந்த பேடுக்கு அடியில் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து தூக்கி பார்த்துடலாம். இல்லை, இங்கேயும் இல்லை, இதில் ஓட்டை தான் இருக்குது, ஸ்க்ரூ இல்லை. சர்வீஸ் கொடுத்த இடத்துல எங்கேயோ ஸ்க்ரூவை கழட்டிட்டு போடாம விட்டாங்க போல் இருக்குது. ஸோ இதில் எதுவும் இல்லை, ஸ்க்ரூ இல்லை. ஸோ அதே மாதிரி இதையும் நம்ம பிச்சு பார்க்கணும், ஸ்க்ரூஸ் இருக்கான்ட்டு. இதுலேயும் ஸ்க்ரூஸ் இல்லை. ஸோ இது ஒட்டிடலாம். இது நான் ஒரு தாட்டி வந்து டிஸ்பிளே மாற்றுறதுக்காக வாரண்டியில் கிளைம் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ பிரித்தப்போ ஏதோ ஸ்க்ரூ மிஸ் ஆகிருக்கும் போல். ஸோ இந்த ஸ்க்ரூஸ்லாம் எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒரு ஸ்டிக்கி நோட்டில் ஒரு பேப்பர் எடுத்து அதில் போட்டு மடிச்சிட வேண்டிதான். அவ்வளோதான். ஸோ ஸ்க்ரூஸ் ஆர் சேஃப். நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் ஹார்ட் டிஸ்க் வர வரைக்கும் இந்த ஸ்க்ரூ இதில் பத்திரமா வச்சுக்க வேண்டிதான். இப்போ வந்து லேப்டாப்பை பிரிப்போம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தனியாக இதை பேர்த்து எடுக்கணும். இதை எடுக்கிறதுக்கு தான் ஒரு டூல் வேணும். எஸ், கிடச்சிருச்சு. ஸோ இதோ இந்த மாதிரி வருது பாருங்கள், இந்த மாதிரி வரும். டக்கு டக்குங்குது. எஸ், ஒரு இடத்துல தூக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கை வச்சு ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். என்னடா வரமாட்டேங்குது? ஐயோ, தப்பா திறக்கிறேண்ணா. இப்படி தானே திறக்க சொன்னோம். எங்கள் அண்ணன் ஆக்சுவலாக சொன்னார் எப்படி ஓப்பன் பண்ணணுன்ட்டு ஃபோனில். ஐயோ, அதை வச்சு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வடா ரசா, வடா ரசா, வடா. ஐயோ, போச்சு, கொத்தி கீச்சிட்டேன். அப்பா வருதுடா. ஸோ இந்த மாதிரி பேர்த்து எடுத்துக்கிட்டு வரும். ஆக்சுவலாக இந்த மாதிரி எடுத்துருங்க ஃபுல்லாக. எங்கெங்கெல்லாம் ஸ்டக் ஆகுதோ இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவரில் எதையாவது வச்சு லைட்டாக பேர்த்து விடுங்க, வரும். ஸோ இப்போ நம்ம முக்கியமான விஷயம் வந்து இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த சிடி டிரைவ் இதை கழட்டி ஆகணும். வாடா சொல்ல, வாடா 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 வாடா. அது தூக்கி ஓரம் வச்சாச்சு. ஸோ மறுபடியும் இப்போ நம்ம பழைய மாதிரி ஓப்பனிங்க்கு போடும். ஏன்னா அந்த சிடி டிரைவ் இருந்ததுன்னா வராது, அது ஒரு பக்கம் பிடிச்சிக்கும். செம்ம டைட்டாக இருக்கு. வந்துரு 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 வந்துரு. அவ்வளோதான், வந்துருச்சு. மோஸ்ட்லி வந்துருச்சு. கொஞ்சோண்டு இருக்கு. அப்பாடா, வந்து விட்டது. எப்பா எவ்வளோ குப்பை. இதெல்லாம் ஸ்டிக்கர் என்னமோ ஒட்டி இருக்கு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஹார்ட் டிஸ்க். ஸோ இதை எப்படி கழட்டுறதுன்னு இப்போ நம்ம வந்து நுட்பமாக கவனிக்கணும். ஐயோ, எனக்கே தெரியாது. இங்கே ஏதோ பேனல் மாதிரி இருக்கு, நான் கழட்டுறேன்னு நினைக்கிறேன். வாடா வாடா வாடா. எஸ், வந்துருச்சு. இதோ பார்த்தீங்களா, இது வந்து இப்படி செட்டாக இருந்தது. ஆக்சுவலாக இது இப்படி நீங்கள் லைட்டாக அப்படி தூக்குனாலே வருது. ஸோ தூக்குன அப்புறம் அன்பிளக் பண்ணிடுங்க. எஸ், அன்பிளக் பண்ணிட்டேன், எடுத்தாச்சு. நான் கூட ஏதோ பெரிய விஷயமா இருக்குன்னு நினச்சேன், வந்துருச்சு ஈஸியாக. ஸோ இதுதான் நம்மளோட ஹார்ட் டிஸ்க். ஸோ பழசு வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1 TB இது. இப்போ இதை தான் நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட் தட் ஐ எம் கோயிங் டு ரீப்ளேஸ். மக்களே, சக்ஸஸ்ஃபுல்லாக கழட்டியாச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு நல்ல SSD கார்டாக ஆர்டர் பண்ணணும். அதை ஆர்டர் பண்ணப்புறம் அதை இந்த இடத்துல வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணணும். ஸோ புது SSD வந்தப்புறம் நான் இதை செட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ ஆர்டர் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன ஆர்டர் பண்ணுறேன், என்ன கார்டு வாங்குறேன் அப்படின்றது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். SSD கார்டு தான் வாங்கணும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், இருக்கும். அது யாருக்காவது லேப்டாப் இன்கேஸ் வாங்குறீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பாடா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. இதுதான் அது குரூஷியல். இதுதான் ஆர்டர் பண்ணேன். இது வந்து குரூஷியல் பிராண்ட் வந்து எங்கள் அண்ணன் சஜஸ்ட் பண்ணார். அவர் கொஞ்சம் சிஸ்டம் பற்றி தெரியும். அவர் தான் இது லெஜெண்ட் ஆஃப் ஜூரோ. எங்கள் அண்ணன், அவர் பேர் தினேஷ், அவர் தான் சஜஸ்ட் பண்ணார்.
வாங்கிட்டேன். இது 22nd ஆர்டர் பண்ணேன். இன்னைக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக 2 daysல வந்துருச்சு. ஸோ தேங்க்ஸ் டு அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். பாருங்க, இப்போ தான் பிரித்தேன். இப்போ நம்ம இதை பிரித்து பார்த்துடலாம். ஸோ நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து விட்டது. ஸோ பார்த்தீங்கன்னா 480 GB. நம்ம முன்னாடி வச்சுருந்தது வந்து 1 TB. இது வந்து 480 GB செம காஸ்ட்லி. இதுவே வந்து ஒரு 5000 வந்துருச்சு. இதுவே சரி, சும்மா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு நினைக்கிறேன். சும்மா திறந்து பார்க்கலாம். சும்மா ஓகே போட்டலாம். ஸோ இதான் இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இது நம்ம பழைய ஹார்ட் டிஸ்க்லேருந்து எடுத்தது. ஆக்சுவலாக இது இருந்தால் தான் நான் இதில் வைக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் ஸ்டாப்ஸ் வந்து இதில் இருந்தது. இந்த இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி. இதை வந்து நம்ம இப்போ இதில் வைக்கணும். இதில் செட் பண்ணிட்டு இதில் இப்படி நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணி நம்ம இதை எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி வைக்கணும். வச்சுட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். எஸ். ஸோ அவ்வளோதான். ஹார்ட் டிஸ்க் வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே இருந்து நம்ம பழைய 1 TB நார்மல் ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு இப்போது 480 GB SSD ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கோம். ஸோ இனிமேல் நல்லா வேலை செய்யும். ஸோ அவ்வளோதான், நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் முடிச்சாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சது. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஹார்ட் டிஸ்க் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே தான் நம்ம லேப்டாப் ரெடியாக இருக்குது. இதுக்கு வந்து இப்போ OS போடணும். நான் கிளம்பி தம்பி வீட்டுக்கு போயிட்டு அங்கே OS டவுன்லோட் பண்ணி போனேன். ஏன்னா இது ஒரு சிஸ்டம் தான் இருக்குது, இதில் OS போட்டால் தான் ஓடுமே. ஸோ நான் இப்போ என் தம்பி வீட்டுக்கு போயிட்டு அவன் சிஸ்டமில் OS டவுன்லோட் பண்ணி இதில் நான் இப்போ போட போகிறேன். அவ்வளோதான், இதோட இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. ஸோ see you in the next vlog. Bye bye மக்களே.